ஆமா, இப்பதான் தூங்கி எழுந்திருச்சியா? அத்தை சாரி அத்தை, கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லா வேலையும் பையன் முடிச்சிட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பேசாம ரெஸ்ட் எடு. என்னத்த சொல்றீங்க? உங்க பையனுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்னப்பா சமையல்? காலையில சப்பாத்தி செஞ்சு பூரி கிழங்கு வச்சிருக்கேம்மா. பாத்திரம் வைக்கிட்டேன், வீடு வாசல் கூட்டிட்டேன், தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. மத்தியான சமையலுக்கு ரெடி பண்ணிடுறேம்மா. அக்கா, நீ கொடுத்து வச்சவ மாமாவே எல்லா வேலையும் பாத்துறாரு, உனக்கு ஒரு வேலையும் இல்ல. என்னங்க, சாயந்தரம் பீச்சுக்கு போலாமா? பாக்கலாமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா கூட்டிட்டு போறேன். அத்தை, இங்கேயே விறகடுப்புல சமைக்கிறீங்க, வீடெல்லாம் கறியாயிராதா? விறகடுப்புல சமைச்சாதாமா டேஸ்டா இருக்கும். வீடுனா கறியாவ தான் செய்யும், துணினா அழுக்காவதாமா செய்யும். நல்ல டைலாக் அத்தை. எக்கா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? வள்ளி மவனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சோம்ல, யாருக்கும் தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டாங்க பத்தியா? என்னடி சொல்ற? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அவன் ஒர்க்கு பிரமுகம் பாக்குறானடி. இப்பெல்லாம் ஒர்க்கு பிரமுகம் பாக்குறவங்களுக்கு தான் பொண்ணே கொடுக்குறாங்கக்கா. அது ஐடி கம்பெனில வேலை பார்த்தா தானடி கொடுப்பாங்க. இவன் வீட்டு வேலையில செய்யறான், அதான் என்னன்னே தெரியல. அவன் தங்கச்சிக்காரி வரா, சத்தம் போடாம பேசாம இருங்க. ஏண்டி மாரியாயி, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உங்ககிட்ட சொன்னா கல்யாணமே நின்றுமே, அதான் நாங்க சொல்லாமே கல்யாணம் பண்ணோம். எப்படியோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, பாவம் அந்த பொண்ணு. எங்க குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. இவங்களுக்குலாம் வேற வேலையே இருக்காது போல இருக்கு. யார் கதையை பேசலாம்னு அலையிறாளுங்க. பிள்ளைய பாரு, ஆளை பாரு, மூஞ்ச பாரு. என்ன அருமையான படம்! இதெல்லாம் எங்க இது மாதிரி படம் வருது? என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிறாங்களே. தம்பி, என்னப்பா பண்ற? துணியெல்லாம் நிறைய கிடக்கு பாருப்பா, கொஞ்சம் சீக்கிரம் துவச்சு வெயிலே காய போடுப்பா. அம்மா, எல்லா துணியும் எடுத்துட்டேன், போய் துவச்சு காய போட்டு வந்துடுறேம்மா. என் பிள்ளைனா பிள்ளைதான். அட பாவி, துணியெல்லாம் துவைக்கிறானா? நில்லுங்க, எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்க? கரண்ட் எதுவும் போயிட போகுது, போய் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்துடுறேன். மோட்டர் ஓடுதான், அங்கேயே வெயில காய போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் நீங்க தான் எல்லா துணியும் துவைக்கணுமா? உங்க அம்மா துவைக்க மாட்டாங்களா? உங்க தங்கச்சி துவைக்காதா? எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க அப்பா வேலையை இப்ப நான் செய்யறேன். எப்பதான் வேலை செய்வீங்க? ஒர்க்கு பிரமுகம் பாக்குறதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. எப்பதான் லேப்டாப்ல உட்காந்து வேலை பார்ப்பீங்க? சம்பளம் எது போயிட போகுது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா, நீ போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குமா, போமா. என்ன கன்றாவியோ என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே, ஒரே குழப்பமா இருக்கே. புது பொண்ணுக்காரி தனியா உட்காந்துருக்கா, வாங்க போய் பேச்சு கொடுக்கலாம். என்னமோ புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கா பாரு. அம்மா, பாப்பா, நீ தான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணாமா? என் புருஷன் எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை தான் செய்யறான், லேப்டாப்ல வேலை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஒரு பீச்சு கூட்டி போடானா அதுக்கு கூட்டி போக மாட்டேங்கிறான், கேட்டா நேரமே இல்லைங்கிறான். உன் புருஷன் லேப்டாப்லலாம் வேலை பார்க்க மாட்டாருமா, வீட்டு வேலை தான் பார்ப்பாரு. ஆளினால் அவரு தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? லேப்டாப்ல வேலை பார்க்க தெரியாதா? ஒர்க்கு ஃப்ரம் ஹோம்னு சொல்லி உடைய கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே. ஆமா, மாப்பிள்ள ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதான் உண்மையா தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு பேர் தான் ஒர்க்கு ஃப்ரம் ஹோம். உன் புருஷன் வீட்டில் இருந்தே எல்லா வேலையும் பார்க்குறான்ல, அதான் ஒர்க்கு ஃப்ரம் ஹோமு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட என்ன பொய்யா சொல்லியிருக்காங்க? அட பாவி, அப்போ அவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலையா? ஐடி கம்பெனிலாம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதே கிடையாது. அட பாவிங்களா, என்னைய பாலும் கணத்தில் அப்படி தள்ளி விட்டாங்களே, அவங்கள போய் இன்னைக்கு பேசிக்கிறேன். பாப்பா, வீட்டில் போய் நல்லா சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிருமா. இந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம். நீ இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் இவெல்லாம் ஒரு மாப்பிள்ளையாம்மா, ஏமா கடந்து அலையிற. ஆண்டி, என்னை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றிங்க ஆண்டி. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்ல, போய் சொல்லி பெரிய பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் கிடைக்கணுமா, அதாம்மா எங்கள் ஆசை. எப்படிதான் இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டானே தெரியல. இந்த பிள்ளை வாயை திறக்கிறத பாரு, பல்லு காது வரைக்கும் போகுது. சீக்கிரம் வாங்கடி போயிடலாம், எனக்கு பயமா இருக்குடி இந்த பிள்ளைய பார்த்தா. ஏக்கா, அந்த பையன் இருக்க அழகுக்கு அறிவுக்கும் இதெல்லாம் பொண்ணாக்கா. நமக்கு என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்தாலே எனக்கு காய்ச்சலே வந்துடும் போல இருக்கு. வா போலாம். பாப்பா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டுமா? பாத்துக்க, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு.